இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. What is this, மனிஷா? நான் உன் கால்ஸை பிக் பண்ணலன்னு என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கியா? கால் ஏன் போக மாட்டேங்குது? அப்போ என்ன முழுசா அவாய்ட் பண்ணலான்னு நீ டிசைட் பண்ணிட்டேல? நீரஜோட என்கேஜ்மெண்ட் நடத்திக்க நீ ரெடி ஆயிட்டியா? இப்ப நான் உன்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி கம்யூனிகேட் பண்றது? நான் உன்னோட போனை எடுக்கலங்கிறதுக்காக நீ என்னோட நம்பரை பிளாக் பண்ணி வைப்பியா? This is too much. என்னங்க? என்ன லக்ஷ்மி? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா? அதான் உங்களுக்குள்ள நீங்களே ஏதோ தடுமாற மாதிரி இருக்கு. உங்களுக்குள்ள நீங்களே ஏதோ தவிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி. நீங்க உண்மையை சொல்லலனாலும் பரவாயில்ல, ஒன்னும் இல்லைன்னு போய் மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை பார்த்தாலே அது தெளிவா தெரியுது, ஏதோ விஷயத்த நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. இல்ல, அது வந்து லக்ஷ்மி, ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட் மிஸ் ஆச்சு இல்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நிஜமாவே அத பத்தி தானா? வாட் இஸ் திஸ் மனிஷா? ஏன் நம்பரே பிளாக் பண்றியா நீ? வேற என்ன பண்ணணும்? நீ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது நான் பிளாக் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அங்க சிச்சுவேஷன் அப்படி இருந்தது. எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அடிக்கடி ஃபோன் வந்ததுனால நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. நீ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுனால எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால தான் நான் பிளாக் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. வார்த்தைக்கு வார்த்தை ஆர்கியூ பண்றது ரொம்ப ஈஸி மனிஷா. ஆனா மனசை புரிஞ்சுக்கிறதுக்கும் சிச்சுவேஷனை அனலைஸ் பண்றதுக்கும் கொஞ்சமாவது ட்ரை பண்ணு. ஆமா, எப்பவும் நானே அனலைஸ் பண்ணணும், எப்பவும் நான் மட்டும் தான் புரிஞ்சுக்கணும், அதானே? சரி, நடந்தது ஏதோ நடந்துருச்சு. இனிமேலாவது இந்த கோவதாபங்களை ஒதுக்கி வை மனிஷா. சரி மித்ரா, இந்த கோபங்கள் தாபங்கள்னு எல்லாத்தையும் நான் ஒதுக்கி வச்சிடுறேன். ஆனா எனக்காக நீ ஒன்னு செஞ்சாகணும். என்னது? இன்னைக்கே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும். உங்களை டிராப் பண்ணிட்டு நான் இந்த இடத்துக்கு தான் வரலான்னு இருந்தேன். இங்க ஷாப்பிங் பண்ணணும். ஆமா, நீங்க என்ன? நான் உங்களை அசோக் நகர்ல டிராப் பண்ணிட்டு வந்தேன். அதுக்குள்ள எப்படி திடீர்னு இந்த ஏரியாக்கு வந்தீங்க? என்ன என்ன பண்ண சொல்றீங்க? என்னோட வர்க் அப்படி. நீங்க எப்பவும் இப்படி டென்ஷனாவே சுத்திட்டு இருப்பீங்களா? என்னங்க பண்ண சொல்றீங்க? நான் எந்த வேலையா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணி முடிக்கணும்னு நினைச்சு டென்ஷனாவே பண்ணிட்டு இருப்பேன். சோ நீங்க ஒரு இடத்துல அமைதியா இருக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் ஒரு இடத்துல மட்டும் அமைதியா இருந்துட்டேன்னா அது அந்த இடத்துக்கே சுனாமி வந்த மாதிரி. ஆக்சுவலா என்னோட ஆசை என்ன தெரியுமா? நான் சாகறதுக்கு முன்னாடி உலகம் மொத்தத்தையும் சுத்திட்டு சந்தோஷமா செத்து போகணும். அப்படி ஒரு கொடுப்பனை எனக்கு இருக்கோ இல்லையோன்னு கூட தெரியாது. ஆனா எனக்கு ஆசை இன்னமும் இருக்கு. சரி விடுங்க, நான் கோவிலுக்கு போகும்போது உங்க ஆசையை நிறைவேற்ற சொல்லி அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். You're so sweet, நீரஜ் சார். புதுசா அறிமுகமான இந்த ஃப்ரெண்டோட ஆசைய சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்றீங்க. சரி சரி, இன்னும் ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் கொடுங்க.
மறுபடியும் எதுங்க செல்ஃபி? இப்போ நான் கீழே விழும்போது நீங்க என்ன புடிச்சீங்கல்ல, எனக்கு உதவி செஞ்சீங்கல்ல. ஓ மை காட். சரி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். பாய் பாய் பாய். இப்ப நீ திடீர்னு வந்து கல்யாணம்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்பவோ என்னமோ நடக்கும்னுலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல மித்ரா. நீ எனக்கு தான்ற நம்பிக்கை முதல்ல எனக்கு வரணும்னா, நீயும் நானும் வாழ்க்கையில எப்பவோ சேர்ந்தே இருப்போன்ற நம்பிக்கை எனக்கு வரணும்னா, இன்னைக்கே நமக்கு கல்யாணம் நடந்தாகணும். மனிஷா, நாம ஒரு தடவை நிச்சயதார்த்தம் பண்ண நினைச்சப்ப என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா? எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நான் வெளியே வந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? மித்ரா, நீ ஆசைப்பட்ட பொண்ணோட வாழ்க்கையிலேயே நீ இப்ப சேர போற. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா. தேங்க்ஸ் மாம். அண்ணா, யூ ஆர் வெரி லக்கி. காதலிக்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்காது. டேய் சும்மாறா, இதுக்கே அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு பெரிய பெரிய பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க. Why not மித்ரா? மனிஷா மாதிரி அழகான பொண்ணு, எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுற பொண்ணு, படிச்ச பொண்ணு, உனக்கு சமமா பிசினஸ்லயும் திறமசாலியா இருக்கிற பொண்ணு உனக்கு மனைவியா வரணும்னா அதிர்ஷ்டம் இருக்கணும்ல. சரி சரி, நான் ஒத்துக்கிறேன். மனிஷா எனக்கு மனைவியா கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். இப்ப எல்லாருக்கும் ஓகேவா? ம். ஆனா எனக்கு ஓகே இல்ல. ஆனா எனக்கு ஓகே இல்ல. ஆனா எனக்கு ஓகே இல்ல. என்ன ஓகே இல்லங்கற? ஐ மீன், நான் கிடைச்சது மித்ராக்கு அதிர்ஷ்டம் இல்ல, மித்ரா கிடைச்சதுதான் என்னுடைய அதிர்ஷ்டம்.